الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: هل لك من إبل؟ أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிடும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. பாக்கியம் பொருந்திய ரமலானுடைய காலங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபையும் தௌஃபீகையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. புனிதம் நிறைந்த ரமலானுடைய காலங்கள் நோன்பு வைப்பதற்கும், இரவு தொழுவதற்கும், பகல் இரவு வணக்கங்கள் செய்வதற்கும், தஸ்பீஹ் திக்ர்கள் போன்ற அவனுக்கு பொருத்தமான நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்கும், பாவங்களை விட்டு தூரமாக இருப்பதற்கும், தவிர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்துடன் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், தொடர்புகள் போன்ற எல்லா வியாதிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. திடீர் நோய்களை விட்டும், திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நிறைய அமல் செய்கிற நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. இன்னும் இன்னும் நிறைய ரமலானுடைய காலங்களை, பாக்கியமான நாட்களை அடைகிற நசீபை, குறிப்பாக இந்த ஆண்டு லைலத்துல் கத்ரை முழுமையாக அடைந்து, பயனுள்ளதாக அடைந்து, நிறைய அமல் செய்கிற நல்ல பாக்கியத்தை, தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்றைய தினம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிரப்பமான நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. குர்ஆனுடைய அமலை, சிந்தனையை, குர்ஆனுடைய வாழ்க்கையை, ஷஃபாஅத்தை, குர்ஆனை இந்த உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதை, குர்ஆனை நமக்கான பாதுகாப்பாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நமக்கான ஹிதாயத்திற்கு அல்லாஹ் குர்ஆனை காரணமாக்கி வைப்பானாக. நம்முடைய மௌத்திலேயும், கபரிலேயும், மறுமையிலேயும், சொர்க்கம் வரை குர்ஆனுடன் உள்ள நம்முடைய உறவை அல்லாஹு தஆலா நீடித்து வைப்பானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூறாக்கள் முக்கியமான 2 சூறா. ஒன்று சூரத்துல் ஹஜ்ஜி, இன்னொன்று சூரத்துல் முஃமினூன். இந்த சூறாக்களினுடைய பெயர்களை சொல்வதனுடைய காரணம் என்னன்னு சொன்னால், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது நீங்கள் அந்த சூறாக்களை எடுத்து படிக்கணும். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் ஒரு பெரிய கடல் அது. என்னுடைய அறிவு குறுகியது. எனவே என் அறிவுக்கு எது எட்டியதோ அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை மாத்திரம்தான், கடலிலிருந்து எடுத்து தெளிக்கிற ஒரு துளியை போலதான். ஆனால் குர்ஆனுடைய கல்வியை சிந்திக்க தூண்டுகிற, நாம் எடுத்து படிக்கணும், அதை நம்ம பார்க்கணும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறதுக்காகத்தான் அந்த சூறாக்களினுடைய பெயர்கள் உங்களுக்கு சொல்லப்படும். எனவே அந்த சூறாக்களை எடுத்து நீங்கள் படிங்க. அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அறிவு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நான் பார்க்கும்போது ஒரு கல்வி அல்லாஹ் தருவான், நீங்கள் அதை கருத்தை எடுத்து சிந்திக்கிற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு இன்னொரு கருத்தை அல்லாஹு தஆலா உதிக்க செய்வான். அதனால் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பிரமிக்கத்தக்க அது அத்தாட்சி. எனவே சூரா ஹஜ்ஜிலேயும் சூரா முஃமினூனிலேயும் அல்லாஹு தஆலா மனிதனுடைய உருவாக்கத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். சுருக்கமாக சொல்ல போனால் கருவியல் குறித்து குர்ஆன் பேசுது. எத்தனையோ அறிவுபூர்வமான விஷயங்களை பற்றி குர்ஆன் பேசுறது போலவே கருவில்
எப்படி ஒரு குழந்தை செதுக்கப்படுகிறது, ஒரு குழந்தை எப்படி உருவாகுது, 10 மாத காலங்கள் அது துவக்கத்திலிருந்து கடைசி வரை எந்தெந்த நிலைகளை அடைகிறது. இது என்ன ஆச்சரியம்னா 21ஆம் நூற்றாண்டுல தான் கரு குறித்தும் கருவியல் குறித்தும் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சி செய்கிறது. ஆனால் 7வது நூற்றாண்டிலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இறக்கப்பட்ட குர்ஆன்ல அல்லாஹ் கரு குறித்தும் கருவியல் குறித்தும் உள்ளே நடக்கிற ப்ராசஸ் குறித்து அற்புதங்களை அல்லாஹ் பேசுவதை படிக்கிற பொழுது இதா துலியத் ஆயாத்துஹும் ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்துக்களை நீங்க ஓத ஓத உங்களுக்கு ஈமான் அதிகமாகிட்டே போகுங்கிற அல்லாஹ் தஆலா. அது ஓதுறது மட்டுமல்ல, அந்த கருத்துக்களை கேட்கிற பொழுதும் சிந்திக்கிற பொழுதும் நமக்கு சுப்ஹானல்லாஹ்னு சொல்லாம இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை முடிக்கிற பொழுது ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் அப்படின்னு அல்லாஹ்வே தன்னை புகழ்ந்து சொல்லுவான். நாம சொல்லணும். இந்த மாதிரி அற்புதங்களை எல்லாம் கேட்கிற பொழுது நமக்கு சிலிர்க்கிற பொழுது அல்லாஹு அக்பர் ஒரு வகையான உணர்வு ஏற்படும் பாருங்க. அல்லாஹ் இவ்வளவு பெரிய மார்க்கத்தையா நமக்கு தந்திருக்கிறான். அறிவியல் கண்டுபிடிப்புகள் தொட முடியாத இடத்தில் கருவியல் குறித்து கரு குறித்து அன்றைக்கு பேசின வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது படிக்கிற பொழுது நம்மை அறியாமலேயே ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரக்கத்தானவன், படைப்புகளில் படைப்பவங்களில் அவன் மிகச் சிறந்தவன், அழகானவன் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த வார்த்தை எவ்வளவு சத்தியமானது, உண்மையானதுங்கிறத விளக்க முடியும். அப்ப அதற்கு முன்னால நான் அது குறித்து கருவுல நடக்கிற ஒரு 6 மாற்றங்களை அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. கருவுல ஏற்படுகிற 6 நிலைப்பாடுகள். இந்த 6 நிலைப்பாடுகளையும் தனித்தனியாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஆய்வு செய்தார்கள். என்ன அறிவியல் எவ்வளவு தூரம் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருந்தாலும் கூட என்ன இது மரபியல் காலம், அது மரபணு காலம். அது அப்போ அந்த மாதிரியான காலத்திலேயும் கூட குர்ஆன் அதற்கு ஈடு கொடுத்து நிற்கிறது. அப்படியானால் நாம முதல்ல அடிப்படை விளங்கணும். நேற்றைய தினம் கூட நான் ஒரு செய்தியை சொன்னேன். அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி, அவருக்கு 120 வயசு, அந்த அம்மாவுக்கு 80 வயசு. அப்ப இந்த காலத்திலேயும் நம்பிக்கையோடு அவர் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செஞ்சாரு. ரப்பி இன்னி வஹனல் அஸமு மின்னி வஸ்தஅல் ரஸு ஷைபா, யா அல்லாஹ் என் எலும்பெல்லாம் பலகீனம் ஆயிடுச்சு, என் தலையெல்லாம் நரைச்சு போச்சு. ஒகான திம்ராத்தி ஆகிரா, என் மனைவி மலடி ஆயிட்டா, என் மனைவி குழந்தை பெற தகுதியே இல்லை. 80 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அதற்கு பின்னால மென்சஸ் நின்று போயிடும், மாதவிடாய் நின்றுடும். மாதவிடாய் நின்றுட்டு சொன்னா சினமுட்டை உருவாகாது. ஒரு குழந்தையினுடைய மூலாதாரங்கிறது நமக்கு தெரியும். இதை நீங்க அறிவியல் கண் கொண்டு பார்க்கணும். எனவே ஒரு ஆணினுடைய இந்திரியமும் ஒரு பெண்ணினுடைய சினமுட்டையும் தான் ஒரு குழந்தை உருவாக்கத்தினுடைய அடிப்படை மூலப்பொருட்கள். அப்ப எப்பொழுது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் நிற்கிறதோ அதற்கு பின்னால சினமுட்டைங்கிறது அது உருவாக்கம் இருக்காது. அப்ப அதற்கு பின்னால் எப்படி குழந்தை உண்டாகும்? அதனால தான் அவர் சொல்றாரு 80 வயசு தாண்டிடுச்சு என் மனைவிக்கு, மலடி ஆயிட்டான்னே சொல்றாரு. ஒகான திம்ராத்தி ஆகிரா, என் மனைவி மலடியாக இருக்கிறார். எனவே ஆனாலும் ஃபஹபுலி மில்லதுன்க வலியா வலமக்கும் பிதுஆஇ ரப்பி ஷகியா, நான் துஆ செய்றதுல இருந்து நிறுத்த போறதில்லை, நீ எனக்கு பிள்ளையை தந்தே ஆகணும், எனக்கு குழந்தையை தரணும். எப்படி தருவியோ உன்னுடைய தவக்குள் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். எப்படி துஆ பாருங்க. எல்லா மெடிக்கலும் எல்லா காரணங்களும் எல்லா காரியங்களும் எனக்கு தோற்று போயிடுச்சு, எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது. நான் மலடிதான், என் மனைவி மலடிதான், ஆனாலும் எனக்கு புள்ள வேணும் கேட்கிறாரு. அல்லாஹ் சில நேரங்கள்ல அந்த மாதிரி காரணங்களை உடைச்சிட்டு அல்லாஹ் கொடுப்பான். அப்படி கொடுத்தது தான் யஹ்யாங்கிற ஒரு பிள்ளையை அல்லாஹ் கொடுத்தான். அதிசயமான புள்ளைங்கிறதுனால தான் அந்த பிள்ளைக்கு யஹ்யான்னு அல்லாஹ்வே பேர் வச்சு கொடுத்தான். ஒரு பிள்ளைக்கு அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறான்னா அது யஹ்யாவுக்கு தான் அல்லாஹ் பேர் வச்சான். லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. அப்ப அல்லாஹ்வே யஹ்யான்னு பேர் வச்சு கொடுக்கிறான். நான் என்ன சொல்ல வருகிறேன், எல்லாம் அல்லாஹுவினுடைய இயற்கை என்பது போல, அல்லாஹுவின் செயல் என்பது போல மலட்டுத்தன்மையும் அது இயற்கை தான். மலட்டுத்தன்மையும் நம்ம பொருந்திக்கிறணும். இன்னைக்கு உலகத்தில் அல்லாஹ் அப்படித்தான் கொடுத்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகள், அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகள், அவன் நாடியவர்களுக்கு இரண்டையும், அவன் நாடியவர்களுக்கு வயஜஅலு மையஷாஉ அகீமா, அவன் மலடியாக ஆக்கி வைத்து விட்டான். சில பேர்களுக்கு குழந்தையே இல்லாம மலட்டுத்தனத்தோடு அல்லாஹ் ஆக்கி வச்சான். எவ்வளவு முட்டி மோதுவாரு, எவ்வளவு மெடிக்கல் எடுப்பாரு, ஆனாலும் கடைசி வரைக்கும் அவர் மலட்டுத்தன்மை என்பதுதான் அவர் மீது முடிவு செய்யப்படும். அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்களுக்கும் அல்லாஹ் அப்படித்தான். நபிமார்கள் நீங்க பாத்தீங்கன்னா லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பொம்பளை பிள்ளைகளை மட்டும்தான் கொடுத்தான். லூத் நபிக்கு ஆம்பளை பிள்ளைகளை கொடுக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம்பளை பிள்ளைகளை மட்டும்தான் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை பிள்ளையும் கொடுத்தா, அல்லாஹ் பொம்பளை பிள்ளையும் கொடுத்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா மலடியா வச்சுட்டான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆண் குழந்தையும் இல்லை, பெண் குழந்தையும் இல்லை. அப்ப நபிமார்களிலேயே அல்லாஹ் தஆலா இந்த தரத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் உருவாக்குறான். எனவே மலட்டுத்தன்மை என்பது ஒரு காலகட்டத்தில் அதை பொருந்தி கொண்டு வாழ்ந்த காலங்கள் போய் அறிவியல் வளர்ச்சி அதிகமானதனுடைய விளைவுகள் இன்றைக்கு செயற்கை கருத்தரிப்புகள் அதிகமான ஆங்காங்கே அந்த கூடங்கள் உருவாகி இருக்கிறது, அந்த ஹாஸ்பிட்டல்கள் உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-12% என்று சொல்கிறார்கள். பிறக்கிற குழந்தைகள் இன்னைக்கு 12% செயற்கை கருத்தரிப்பின் மூலமாக உருவாக்கப்படுது. அப்ப அறிவியல் வளர்ச்சி அதிகமாக அதிகமாக அதற்கான மார்க்க சட்டங்கள் என்னங்கிறத முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ளணும். அப்ப இந்த டெஸ்ட் பேபி என்று சொல்கிறோம், வாடகை தாய்முறை என்று சொல்கிறோம், செயற்கை முறையில் கருத்தரித்தல் என்று சொல்கிறோம். ஷரியா ரீதியாக இது கூடுமா கூடாதா என்பதை முதல்ல விளங்கணும். அதற்கு முன்னால முதல்ல ஒரு அடிப்படையை விளங்கணும். மலட்டுத்தன்மை என்பதற்கு வெறுமனே ஆண் மட்டும் காரணம் அல்ல, அதே மாதிரி பெண் மட்டும் காரணம் அல்ல. இரண்டு பேர்கள்ட்டையும் இருக்கிற சில குறைபாடுகளால் தான் இந்த மலட்டுத்தன்மை என்பது ஏற்படுதுங்கிறது தெளிவான விஷயம். உதாரணமாக ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெண்ணினுடைய சினமுட்டையினுடைய உற்பத்தியிலேயோ அல்லது ஹார்மோனுடைய பிரச்சனையிலேயோ அல்லது சோபியன் என்று சொல்லுகிற கரு உருவாகிற ஒரு சின்ன டியூப் இருக்குது, அதுக்கு பின்னால தான் அது கருவறைக்கு செல்லும். எனவே அந்த டியூப்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையோ, அதே மாதிரி சில நேரங்களில் ஒரு ஆணுடைய இந்திரியம் உள்ளே செல்லுகிற பொழுது அதை உருவாக விடாமல் அந்த உயிரணுவை அடிக்கிற சில கெமிக்கல் தன்மை ஒரு பெண்ணினுடைய அந்த கரு உருவாகிற இடத்துல இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் பெண்ணுக்கு இருக்கலாம். இது அல்லாமல் மரபியல் இருக்கிறது, நோய் இருக்கிறது, பல காரணங்கள் இருக்குது. ஒரு ஆணுக்கும் அப்படித்தான். ஒரு ஆண்மை குறைவாக அல்லது 60 மில்லியன் கிட்ட உயிரணு இருக்கக்கூடியதில் அது குறைவாக இருந்தாலோ அல்லது உயிரணுக்கள் பலகீனமாக இருந்தாலோ இப்படி பல காரணங்கள். ஒரு மலட்டுத்தன்மைங்கிறது குறிப்பிட்ட ஒரு பெண்ணின் மீது, மனைவி மீது மாத்திரமோ அல்லது கணவன் மீது மாத்திரமோ பழி சுமத்தப்படுவதல்ல. அப்படி வருகிற பொழுது அதை அல்லாஹ்வினுடைய கதிர்னு ஏற்றுக்கணும். அது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதற்கு 3 வழிதான் சொல்லுது. அப்படி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சா 3 நிலை. ஒன்று, உடல் ரீதியான குறைபாடாக இருந்தால் தாராளமாக நீங்க மருத்துவம் செய்யலாம். ஷரியத் அதற்கு இடம் கொடுக்குது. மருத்துவம் செய்யுங்க, மாத்திரைகள் எடுத்துக்கங்க, சர்ஜரி தேவைப்பட்ட சர்ஜரி செஞ்சுக்கலாம், மார்க்கம் அதை அனுமதிக்குது. இல்ல மன ரீதியான நோயாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான கவுன்சிலிங் எடுங்க, அதுக்கான டாக்டர்களை போய் பார்க்க. 3வது ஒன்று சொல்லுது, இதை தாண்டி அடுத்து ஒரு நிலை என்று சொன்னால் நீங்கள் வளர்ப்பு பிள்ளைகளை எடுத்து வளர்க்கலாம். வளர்ப்பு பிள்ளை எடுத்து வளர்த்தாலும் சட்ட ரீதியாக நீங்க சொத்து கொடுக்க முடியாது. சொந்த புள்ள தான், வளர்ப்பு புள்ள தான். நான் இதைய செயற்கை கருத்தரிப்பினுடைய விஷயத்துல இவ்வளவு தூரம் சட்டம்ங்கிறதுக்காக வேண்டி பேசுறேன். இதை நான் பேசணுங்கிறதுல அவசியம் என்ன ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு சர்வசாதாரணமா ஆகி போகுது. பொதுவாக முஸ்லீம்கள் ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் இருந்துச்சு இந்த மாதிரியான நிலைப்பாடுகள். ஆனா இன்னைக்கு முஸ்லீம்களுடைய குடும்பங்கள்ல இது நிறைய அதிகமாகுது. காரணம், ஒரு காலகட்டத்தில் ஒரு மனைவி மூலமா குழந்தை பெற முடியலன்னா இன்னொரு மனைவிய மார்க்கம் அனுமதிச்சு இருந்துச்சு. அந்த மாதிரி காலகட்டம்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அதுல வழக்கொழிஞ்சு போனதனுடைய விளைவாக இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, செயற்கையான முறையில கருத்தரிச்சு குழந்தைகளை உருவாக்குற இந்த மெடிசன்ல இன்னைக்கு ஆண்கள் முஸ்லிம்கள் கூட அதிகமாக ஈடுபடுறாங்க. இது அடிப்படையாக இந்த விஷயத்துல நமக்கு தெளிவுபடுத்திக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். இந்த நிலைப்பாடுகள் ரொம்ப விரிவாக சொல்ல முடியாது. இதுல ஒரு 7 டைப்ஸ் இருக்குதுங்க. ஷரியத்தினுடைய அடிப்படையில் நான் சொல்வதானால், செயற்கையான முறையில கருத்தரிக்கிறதுல 7 முறைகளை இன்றைக்கு கையாளுறாங்க மருத்துவ உலகத்துல. இந்த 7 முறைகள்ல ரொம்ப நிர்பந்தம் என்று ஏற்பட்டால் 2 முறைகள் மாத்திரம்தான் ஹலால். அந்த 2 தவிர வேறு எந்த முறையில இந்த செயற்கையான கருத்தரிப்புகளுக்கு நீங்கள் உடன்பட்டாலும் அது தெளிவான ஹராம். அதன் மூலமாக உருவாகிற பிள்ளை அது விபச்சாரத்தில் உருவான பிள்ளையாக ஷரியத் சொல்லுது. இது தெளிவாக நீங்க விளங்கணும். இந்த விஷயத்தில் மார்க்கம் ரொம்ப தெளிவுபடுத்துகிறது. நீங்க விளங்கணுங்கிறதுக்கு, மார்க்கத்தை விளங்கணுங்கிறதுக்காக முதல் விஷயம், ஒரு ஆணினுடைய இந்திரியத்தை எடுத்து பெண்ணினுடைய கருமுட்டையில கர்ப்பப்பையில செலுத்துறது. அதாவது கணவனுடைய விந்தணுவை எடுத்து மனைவியினுடைய கருவறையில செலுத்தி கரு உருவாக வைக்கிறது, சினமுட்டையில கரு உருவாக வைக்கிறது. இது நான் சொன்ன பாருங்க, இது ஒரு ஆரம்ப நிலை. இது ஃபர்ஸ்ட். இது மார்க்கத்தில் ஜாயிஸ். இதெல்லாம் நிர்பந்தங்கள் இருக்கிறது. 2வது என்னன்னா, ஆணினுடைய மூலப்பொருளான இந்திரியத்தை எடுத்து பெண்ணினுடைய சிரமுட்டையும் எடுத்து டெஸ்ட் டியூப்ல ஒரு டியூப்ல வச்சு
அதை கரு உருவாக்க வைக்கிறது. இந்த நிலை ஒரு குறிப்பிட்ட அளவு கரு உருவானதற்கு பின்னால அதை எடுத்து மீண்டும் அந்த மனைவியினுடைய கருவுக்குள்ள கர்ப்பப்பையில வச்சு குழந்தை வளர வைக்கிறது. இது ஒரு இரண்டாவது ஒரு நிலைப்பாடு. இந்த ரெண்டு மட்டும் தான் நிர்பந்தங்கள் ஏற்படுகிற பொழுது புள்ள வேணுங்கிற கட்டாயத்தில் இன்னும் அறிவியல் வளர வளர அதற்கான சரீரத்து சட்டங்களும் இன்றைக்கு என்ன செய்யுது நாம சொல்லி ஆகணும். சரீரத்து சட்டத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எவ்வளவு தூரத்திற்கு இந்த மரபணு குறித்த பேசப்படுதுன்னு சொன்னா இன்னைக்கு இப்படி ஒரு அறிவியல் உருவாயிடுச்சு. உதாரணமாக கோழியினுடைய ஜஸ்ட் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு லெக் பீஸ் பிடிக்கும். அதனால லெக் பீஸ் மட்டும் வேணுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா உயிருள்ள இருக்கிற ஒரு கோழியினுடைய லெக்ல இருக்கிற அந்த மரபணு உயிரை எடுத்து லெக்க மட்டுமே உருவாக்கணும். அதுக்காக அவன் ஒரு கோழியை உருவாக்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் வேணும்னா ஜஸ்ட் பீஸுக்காக மட்டுமே அவன் என்ன செய்யறான், அதுல உள்ள உயிரணுவை எடுத்து என்ன செய்யறான்னா அந்த மாதிரியான குளோனிங்க உருவாக்குறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட உறுப்புகளை மாத்திரம் இன்னைக்கு கோழியில ஒரு கோழியாக இருந்து முறையாக அறுக்கப்பட்டு வராமல் வெறுமனே லெக் பீஸ மட்டுமே உற்பத்தி செஞ்சு அனுப்புறாங்க உலகத்துல. அதே மாதிரி ஜஸ்ட் பீஸ மட்டுமே இது அதனுடைய ப்ராசஸ்ல இருக்குது. அப்ரூவலுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்ரூவல் கொடுக்கல. ஆனா இந்த இடத்தை தொட்டுட்டு அறிவியல் ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னு சொன்னா சரியா ரீதியாக அது ஹலாலா, அதை சாப்பிடலாமா என்பதுல இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும். இன்னைக்கு அதுக்கான உலமாக்கள் ஆய்வுல இருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா ஆய்வுங்கிற அடிப்படையில். எனவே செயற்கை கருத்தரிப்புகளையும் இதே நிலைதான். இந்த ரெண்டை தவிர்த்து மற்ற நான் சொல்லுகிற 5 நிலைப்பாடுகள் இருக்கு. உதாரணமாக ஒரு ஆணுடைய இந்திரியத்தை என்ன செய்யறதுன்னா ஒரு பெண்ணினுடைய மனைவியினுடைய கணவன் மனைவியினுடைய மூலப்பொருட்களை சேர்த்து வாடகை தாய் என்ற முறையில இன்னொரு பெண்ணினுடைய கருவுல என்ன செய்யறது உருவாக்க செய்யறது வாடகை தாய் சொல்லி அதுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட 2 பேர்களுடைய எல்லாமே ஒரு ஆணுடைய இன்னொரு பெண்ணுடைய சிரமத்தையோடு பயன்படுத்தி அதை டெஸ்ட் டியூப்ல வைக்கிறது அல்லது வாடகை தாய் முறையை வைக்கிறது. சுருக்கமாக சொல்வதானால் நான் சொன்ன இந்த 2 முறையை தவிர வேறு எந்த முறையாக இருந்தாலும் ஷரியத்தில் அனுமதி இல்லை. அது தெளிவான ஹராமும் சொல்லுது. பெருமக்களே அது விஷயத்தில் தெளிவான ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. அதனால் இந்த செயற்கை கருத்தரிப்பு என்ற முறையில மார்க்கம் அல்லாஹ்வுக்காக அதை பொருந்தி கொள்ள சொல்லுது. இல்ல இன்னைக்கு இருக்கிற அட்வான்டேஜை நாங்க பயன்படுத்துறோங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இந்த நிலைப்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் ஷரியத்தை ஏற்றுக்கொள்ளும். சம்பந்தப்பட்ட ஒரு ஆணினுடைய உயிரணும் அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய சிரமுட்டை இதை அந்த மனைவியினுடைய கருவில் செலுத்தினார். இல்லைன்னு சொன்னா 2 பேர்களுடைய மூலப்பொருளை ஒரு டெஸ்ட் டியூப்ல வச்சு மீண்டும் மனைவியினுடைய கருவுக்குள் கொண்டு வந்தால் மாத்திரம்தான் ஜாயிஸை தவிர இதை தவிர வேறு எந்த நிலையிலையும் மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ள. எனவே இஸ்லாம் கருவியல் குறித்தும் கருவில் நடக்கிற மாற்றங்களை குறித்தும் அல்லாஹ் அக்பர் இவ்வளவு தெளிவாக இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் 5-6 நிலைப்பாடுகளை அல்லாஹ் சொல்றான். சும்மா خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم انشأناه خلقا آخر. அல்லாஹ் தஆலா கருவுல 6 மாற்றங்கள் நடக்குதுங்கறான். முதல்ல நுத்ஃபா சூரத்துல் மூமினூன் அல்லாஹ் சொல்றான் இந்திரியம் இந்திரியமாக உள்ளே. பின்பு அலகத்தன் அலக்கு அது ரத்த கட்டியாக மாறுதுங்கிறான். இந்திரியம் அலக்குன்னா என்ன வார்த்தைன்னா நீங்க டிக்ஷனரி எடுத்து பார்த்தா அலக்குங்கிற வார்த்தைக்கு இந்த அட்டைப்பூச்சி இருக்குது பாருங்க, அட்டைப்பூச்சிக்கு அலக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு பொருள் சோர்ல ஒட்டி இருக்குது பாருங்க, சோர்ல ஒட்டி இருந்தா அதுக்கு பேர் அலக்குன்னு சொல்லுவோம். 3வது ரத்தம் இதுக்கு அலக்குன்னு சொல்றது. இந்த 3ஐயும் சம்பந்தப்படுத்தி கருவுல நடக்கிற அந்த மாற்றம் அந்த நுத்ஃபா இந்திரியத்தை தாண்டி அடுத்து அது என்ன செய்யுதுன்னா கிட்டத்தட்ட அது போய் தாயினுடைய கருவறையில போய் ஒரு சோத்துல ஒரு பொருளை ஒட்டுனா எப்படி ஒட்டுமோ அப்படி போய் ஒட்டி தான் வளரணும். குர்ஆனுடைய முதல் வார்த்தையே முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைச்சவனுடைய பெயரை முன்னிறுத்தி படி. ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன் தான் மனுஷனை படைத்தான், அலக்கில் இருந்து படைச்சான். ரத்த கட்டிங்கிறான். அது என்ன ரத்த கட்டி? அப்போ அந்த இடத்துல போய் அது முதல்ல ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டுமாறு ஒட்டிட்டு தாயினுடைய ரத்தத்தை பூரா உரியுமா. தனக்கு தேவையான ஒரு அட்டைப்பூச்சி எப்படி உரியுதோ அதே மாதிரி அது என்ன செய்யும்னா கிட்டத்தட்ட 60 மில்லியன் கணக்கான உயிரணு உள்ள போய் கடைசியாக அந்த டியூப்ல புளோபின் என்ற டியூபுக்கு போகும்போது ஒரு 100கணக்கான உயிரணு போய் அதுல கடைசியா ஒண்ணு போய் முந்திட்டு போய் அந்த பெண்ணினுடைய சினமுட்டையில போய் என்ன செய்யுது, போய் உருவாகி கருவாகுது. கருவாகி
அது மீண்டும் 18வது நாள் நினைக்கிறேன், அது 8வது நாள் போய் என்ன செய்யுதுன்னு சொன்னா, தாயினுடைய கருவறையில போய் ஒரு சோற்றுல போய் ஒரு பொருள் பிடிக்கிற மாதிரி அழகாக போய் பிடிச்சு ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி தாயினுடைய இரத்தத்தை, தனக்கு தேவையான சக்தியை, இரத்தத்தை அப்படியே உரிய ஆரம்பிக்குது. அப்ப இந்த காட்சியை தான் அல்லாஹ் தஆலா அழகுங்கிறான். அப்ப முதல்ல இந்திரியமாக, பின்பு அது ஒட்டி கொண்டிருக்கிற அட்டைப்பூச்சியாக, பின்னால் முலுகத்தன் அடுத்த நிலையை சொல்றான் பாருங்க. அல்லாஹு அக்பர், ஃபதபாரக்கல்லாஹ். முலுகத்தன்னா என்ன வார்த்தை தெரியுமா? ஒரு உணவை நம்ம மெண்டு போட்டா எப்படி இருக்குமோ அதுக்கு தாங்க முலுகத்துன்னு சொல்றது. நீங்க டிக்ஷனரி எடுத்து பார்த்தா முலுகத்துங்கிற வார்த்தைக்கு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு உணவை நீங்க மெண்டு நீங்க கீழே போட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு சேஃபாவா இருக்காது. அது என்ன இதுல இருக்குதோ அதே மாதிரி இருக்குமா? அதே மாதிரி இருக்குது முலுகத்தன். அடுத்த நிலையை அதை அப்படி அடையுது. அதுக்கு பின்னால எலும்பு அல்லாஹு தஆலா வளர வைக்கிறான். பின்னால் அல்லஹம், இறைச்சி அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? சதை அல்லாஹ் வளர வைக்கிறான். அதற்கு பின்னால் சுமான்ஷானாவு கல்கனாக, அதற்கு பின்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், மாஷா ரக்கபக், அவன் என்ன உருவத்தில் அதை செதுக்கன்னு நினைக்கிறானோ அதை செதுக்கிறான். தலை, 2 கை, 2 கால், இது 6வது நிலைப்பாடு. 6வது நிலைப்பாடு இந்திரியமாக, இரத்த கட்டியாக, பின்பு மெண்டு துப்புன சதக்கட்டியை போல, அதுக்கு பின்னால் எலும்பாக, பின்பு அது சதையாக, பின்னர் தான் அது உருவம் எடுக்கிறது. அன்ஷானா கல்பனாக, அதுக்கு பின்னால தான் அல்லாஹ் தஆலா அந்த உருவத்தை அல்லாஹ் செதுக்கிறார். ஒரு மனிதனுடைய தோற்றத்தை போல தலை, 2 கை, 2 கால், வஜஅலலக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா 3 உறுப்புகள்ல 3, முதல்ல காதை தான் அல்லாஹ் ஓட்ட போடுறான். அதுக்கு பின்னால கண்ணினுடைய ஓட்டை நடக்குது. அதுக்கு பின்னால ஹார்ட் பீட். இதற்கு பின்னால தான் மலக்குமார்கள் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். 4ஆம் மாசத்துல வந்து இவனுடைய ரிஸ்க் என்ன, இவன் ஆயுள் என்ன, இவன் அமல் என்ன, இவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அத்தனையும் மலக்குமார்களால் முடிவு செய்யப்பட்டு ரூபு கொடுக்கப்பட்டு அந்த நிமிஷத்துல இருந்தா மனுஷனுடைய உருவாக்குதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அல்லாஹ் சொன்னா, யஹ்லுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கன் மின் பாதி ஹல்கின் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாத். நீங்க உள்ள கருவுல குழந்தை உருவாயிடுச்சுன்னு சொன்னா அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் 3 திரையை போடுறான். அல்லாஹ் 3 திரை குர்ஆன் சொல்லுது. யஹ்லுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்க தாயினுடைய வயிற்றுக்குள் உங்களை அவன் படைத்தான் 3 திரைக்குள் வைத்து, இருளுக்குள் வைத்து. 3 இருள். ஒன்று தாயினுடைய வயிறு, பின்னால தாயினுடைய கருவறை, அதுக்கு பின்னால ஒரு சளி படல மாதிரி ஒன்று அல்லாஹ் தஆலா சுத்திய. இவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. அந்த குழந்தையை அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு முதல்ல ஒரு சளி படல மாதிரி ஒன்று அந்த குழந்தையை சுத்திடும். அது ஒரு பாதுகாப்பு. அதுக்கு பின்னால தாயினுடைய கர்ப்பப்பை 2வது பாதுகாப்பு. 3வது தாயினுடைய வயிறு. அல்லாஹ் 3 திரைகளுக்குள் வச்சு பாதுகாக்கிறான். அல்லாஹு அக்பர். இதெல்லாம் எப்போ சொல்லப்பட்டுச்சுங்க? ஸ்கேன் கண்டுபிடிச்சதும் இதெல்லாம் இப்பதான். ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது. கரு குறித்து, கருவியல் குறித்து இவ்வளவு தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டுது. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். இதை பார்க்கிற பொழுதும், படிக்கிற பொழுதும், சிலிர்க்கிற பொழுதும் நாம் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும். படைப்பாளனில் அவனை விட சிறந்த படைப்பாளன் இல்லை. மனிதனை அழகாக படைத்தான். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.